ஃபஸ்ட்டு வர்தநகர் இருந்துச்சு. சர்டன் ஆஃப் இயரில் வந்து அது தாரிபாலி பண்ணிட்டாங்க. தாரிபாலி பண்ணதுனால இப்போ என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நாட்டிலே உள்ளவர் பையன் இங்கே தான் பிறந்தான், நான் ஐசி எடுக்க முடியல. பட் இப்போ உள்ள அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுங்களுக்கு நிறைய விஷயத்தை மாற்றிட்டாங்க. இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ அவங்க பிள்ளைங்கள இந்த நாட்டில் பிறந்துக்கிட்டப்பா, அவங்க அப்பா அம்மா தப்பு செஞ்சுருக்கலாம், நம்ம அதை ஒத்துக்கலாம். சரி, அவங்க அப்பா அம்மானால டாக்குமெண்ட் செய்ய முடியல, சரி. ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க? என் பேர் வந்து மணிவண்ணன், பர்த்துவான் கபாஜிக்கா மஷரக்கா பொருசாத்துவா. இது எதை பற்றி நீங்கள் பார்த்தீங்களா, வருகனுக்காரன் நம்மளோட குடியுரிமையோட பிரச்சனை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா என்ஜிஓக்கள் எல்லாமே சேர்ந்து இந்த பிரச்சனையை இப்போ நம்ம கொண்டு வந்துருக்குறோம். அரசாங்கக்கிட்ட அதிகமான பேர் இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து அவங்களும் கல்யாணம் பண்ணி ஐசி இல்லாமல் எந்த ஒரு குடியுரிமை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அரசாங்கம் பார்த்தீங்க, இப்போ உள்ள அரசாங்கத்தில் முந்தைய அரசாங்கம் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா சிஸ்டம் படி போகணும், அவங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வேணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்குறாங்க. அப்போ வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து அவங்க ஒரு சிஸ்டமை உருவாக்கி அவங்களுக்குன்னு அக்தா மாற்றி செஞ்சுக்கிருக்காங்க. ஆனால் இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வந்து 60 வருஷமாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, எந்த ஒரு உதவியும் இல்லை, பள்ளிக்கூடம் போக முடியல, இப்படி பல பிரச்சனை இருக்குது. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிஞ்சது தான். பட் இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இவங்களுக்கு என்ன இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது? இந்த பிள்ளைங்களுக்கு இந்த நாட்டில் பிறந்தது தப்பா? யாரோட தப்பு? அப்பா அம்மா வந்து சரியான டாக்குமெண்ட்ஸை கொடுக்க முடியல, அந்த காலத்தில் இல்லை, நவீன காலத்தில் இல்லாதனால இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ வந்து பெர்மிட் மசோ வேண்டான்னு சொல்லிட்டாங்க, பிரதமர் சொல்லிட்டாரு பெர்மிட் மசோ வேண்டான்னு. ஆனால் இப்போ இதே போனாலும் ஜேபிஎல் போனாலும் இதே பிரச்சனை தான் வந்து பெர்மிட் மசோ கேட்குறாங்க. அப்போ சொல்லிட்டாங்க பெர்மிட் மசோ வேண்டான்னு. அப்போ எதுக்கு திருப்பி இந்த பெர்மிட் மசோ வருது? இப்போ இந்த மாதிரி பிரச்சனைனால மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த என்ஜிஓ வந்து இப்போ எல்லாமே ஒற்றுமையாக நாங்கள் வந்து இதுக்கு ஒரு குரல் கொடுக்குறோம். இந்த பிரதமர்கிட்ட இந்த நாங்கள் வைக்கிறோம். இல்லை இந்த இந்த ஹாய் தீமைன்னு ஒன்று இருக்குது, நமக்குன்னு ஒரு குடிமை இருக்குது. அது வழியில் நான் கேட்குறேன், இவங்களுக்கு யார் உதவி செய்வா? கண்டிப்பாக யாராச்சும் உதவி செஞ்சாகணும். இன்றைக்கி இல்லைன்னா எப்போ? இன்றைக்கி இல்லைன்னா எப்போ? அப்போ இந்த பிரதமரை கொண்டு வைக்கும் போது மக்களோட பிரச்சனையை நம்ம கொண்டு போகிறாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் செஞ்ச ஒரு 100 கேஸ் மேலே இருக்கும். இதை வந்து பார்த்திங்களா, இப்போ ரீசனாக போன மாதம் கூட ஒரு 2 கேஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம சிறப்பு. ஆனால் இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்களா, எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 15 வருஷம் 18 வருஷம் போராடி தான் இப்போ கிடச்சிருக்கு. அது போராடி கிடச்சிருக்குது. நாங்கள் அங்கே போய் போராடி தான் கிடச்சிருக்குது. இப்போ இல்லாத கேஸ் பார்த்தீங்கன்னாக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அம்மாவோட டாக்குமெண்ட்ஸ் இல்லை, அப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பாவோட டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பாவோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாலும் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு 30-40 வருஷமாக தொலை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு என்ன முடிவு, யார் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. இப்போ இது பிரதமர் தலையை சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நம்ம தமிழோட பிரச்சனை இந்த குடியுரிமை பிரச்சனை முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் வந்துட்டார். இப்போ நம்ம அவரை தான் நம்ப முடியும். முடிஞ்சு போன அரசாங்கத்தை பற்றி நம்ம விரும்பலை, அப்பயே செஞ்சுருக்காங்க. பட் இப்போ உள்ள அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுங்களுக்கு நிறையா விஷயத்தை மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ அவங்க பிள்ளைங்கள இந்த நாட்டில் பிறந்துக்கிட்டப்பா, அவங்க அப்பா அம்மா தப்பு செஞ்சுருக்கலாம், நம்ம அதை ஒத்துக்கலாம். சரி, அவங்க அப்பா அம்மானால டாக்குமெண்ட் செய்ய முடியல, சரி. ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பிள்ளைங்களுக்குன்னு ஒரு இருக்குது, ஒரு மனிதாபிமானம் ஒன்று இருக்கா இல்லையா? அந்த வகையில் வந்து இனிஷியலில் நம்ம கொடுக்கலாமே. அது அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் பரிதவிப்படுறோம். பல என்ஜிஓலாம் நாங்கள் சேர்ந்து இன்னைக்கு கூடி அந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற கேடிஎன் மந்திரிக்கிட்ட, நம்ம பிரதம மந்திரிக்கிட்ட நாங்கள் கேட்குறோம், தயவு செஞ்சு இவங்களோட பிரச்சனையை முடியுங்க. அப்பா இந்த நாட்டிலே உள்ளவர் பையன் இங்கே தான் பிறந்தான், நான் ஐசி எடுக்க முடியல. ஆக்சுவலி அவன் என்ன வரைக்கும் Form 5 முடிச்சிருக்கான், ஐசி இல்லாமல் தான் முடிச்சிருக்கான். ஸோ இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, படிக்க வந்து கொடுத்துருக்கு. இப்போ 1ஆம் கல்வியிலேருந்து Form 5 வரைக்கும் எடுத்த அந்த பையனுக்கு இந்த நாட்டில் வந்து ஐசி கொடுக்க மறுக்குது. ஸ்கூல் இங்கே தானே படித்தான். பாருங்கள், இந்த வயசில் இந்த பையனுக்கு ஐசி இல்லைன்னா அடுத்து அவன் எப்படி மூவ் பண்ண போகிறான்? அடுத்த கட்டத்துக்கு அவன் எப்படி நகர போகிறான்? இப்போ SPM வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். என் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கூட மலையாக தான் இருக்குது. ஆனால் எங்கிட்ட ஃபஸ்ட்டு வர்தநகர் இருந்துச்சு. சர்டன் ஆஃப் இயரில் வந்து அது தாரிபாலி பண்ணிட்டாங்க. தாரிபாலி பண்ணதுனால இப்போ என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஐ கேனாட் கெட் எனி ஐசி எதுவும் கிடைக்கல. ஸோ மேலே படிக்க முடியல. SPMே எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஃபைட் பண்ணி தான் SPM எழுதணும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் இதுக்கப்புறம் நான் ஃபியூச்சரில் மலேசியாவில் இருக்கணும்னா வேலை பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் டிப்ளமா ஆச்சும் இருக்கணும். ஸோ நான் மேலே படிக்க முடியல. ஸோ கவர்மெண்ட் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி எனக்கு ஐசி கொடுத்தா தான் நான் நெக்ஸ்ட்டு படிக்க முடியும். ஸோ எங்கள் ஃபேமிலியும் பார்த்து. ஸோ எங்கள் அத்தாக்கு வந்து 60 சம்திங் ஆகுது. அவங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட். ஸோ அவங்க எப்போ வேணாலும் போகிற சிச்சுவேஷன் இருக்கும்போது நான் பார்த்துக்கணும். என்னையே பார்த்துக்க முடியல. ஸோ ஹவு கேன் ஐ ஃபேமிலி எப்படி பார்த்துக்க முடியும்? ஸோ எனிதிங்
கவர்மெண்ட் கேன் ஹெல்ப் என் ஃபியூச்சருக்கும் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கும் இதை ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லா